வெல்கம் டு ஜீரோ ரிலாக்ஸ் லைஃப். வணக்கம் ஜோதி மேம். வணக்கம். இன்னைக்கு எது டவுட் இருக்கா? கண்டிப்பாக இருக்கு. என்ன டவுட்டு? நம்மளோட வயிற்று பகுதி அடிப்பகுதி சதக்குறையும் தொடப்பகுதி சதக்குறையும் சிம்பிள் எக்ஸசைஸ் இருந்தால் சொல்லலாம். ஓகே, சரி, அது செய்ய ஆரம்பிச்சிடலாம். அந்த எக்ஸசைஸை இப்போ கீழே படுத்துக்கங்க. இப்போ கண்களை மூடி நம்மளோட பிரீத் வாட்ச், ஒரு நார்மல் பிரீத் இன் அண்டு பிரீத் அவுட் 3 டைம்ஸ் உங்கள் மூச்சை வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ மேம் கேட்டிருந்தாங்க வயிற்றோட அடிப்பகுதி சதை தொடைப்பகுதி சதை குறையிறதுக்கு உண்டான சிம்பிள் எக்ஸசைஸ் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். அது எப்படின்னு பார்ப்போம். இப்போ மேம் கைகளை பக்கவாட்டில் வச்சுக்கோங்க. இப்போ 2 கால்களையும் முட்டு தூக்கி நல்லா ஊனி நின்றுக்கங்க. ஓகே, இப்போ என்ன செய்கிறீங்கன்னா ஒரு கால் ஊண்டிய நிலையிலே இருக்கட்டும், இன்னொரு காலை நல்லா மடக்கி மடக்கி நீட்டுறீங்க. ஓகே, இப்போ அடுத்த கால். ஓகே, இதே ஃபாஸ்ட்டாக செய்கிறாங்க. இப்போ அவங்க என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அடி வயிறு பகுதி சதை குறையிறதுக்கு உண்டான எக்ஸசைஸ். ஒரு கால் நல்லா முட்டு மடக்கி காலை ஊனி இருக்காங்க, மற்றொரு காலை நல்லா நீட்டி திருப்பி ஆப்போசிட் காலை மடக்கி அடுத்த கால் நீட்டிக்கிறாங்க. இந்த எக்ஸசைஸ் நம்ம வந்து மினிமம் 25லேருந்து ஒரு 35 முடிக்காச்சும் செய்யணும் ஒரு தடவை செய்கிறப்ப. ஓகே, ஒரு தடவை மெதுவாக செஞ்சுருங்க மேம். ஒரு கால் ஊனி இருக்காங்க, அடுத்த காலை நல்லா நீட்டிக்கிறாங்க. ஓகே, இப்போ அடுத்த கால் ஊனி இருக்காங்க, மற்றொரு காலை ஆப்போசிட்டில் நல்லா நீட்டிக்கிறாங்க. ஓகே மேம், இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க, ப்ரீத் வாட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்த எக்ஸசைஸ் பார்க்கலாம். ஒவ்வொரு எக்ஸசைஸ்க்கு நடுவில் ப்ரீத் வாட்ச் ரொம்ப முக்கியம். ஓகே மேம், இப்போ நெக்ஸ்ட் எக்ஸசைஸ் பார்க்கலாம். இப்போ வந்து கால்களை பழையபடி நம்மளோட முட்டு பகுதி இருக்குல்ல, அதை வந்து நல்லா அப்படியே ஊனி நிற்க வச்சுருக்காங்க. பாதத்தை நல்லா கீழே ஊனி இருக்காங்க. இப்போ கால்களை நல்லா விரித்து சேர்க்குறப்ப அடிவகரில் இருக்க அந்த கொழுப்புகள் அந்த சதை பகுதியில் இருக்க எக்ஸ்ட்ரா உங்களுக்கு அந்த மசில்ஸ்லாம் வந்து குறையிறதுக்கு நிறைய வந்து இது ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸசைஸ். இது மாதிரி கால்களை நேராக நீட்டியிருக்காங்க. இப்போ நான் வந்து அவங்க மெதுவாக செஞ்சு காமிக்கிறேன் உங்களுக்கு. ஓகே மேம், இங்கே செய்யலாம். இப்போ கால்களை குத்த வச்ச மாதிரி அந்த மாதிரி சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி கால்களை ஊனி நிற்கிறாங்க, படுத்துருக்காங்க. சாரி, இப்போ கால்களை நல்லா விரித்து இந்த தொடைப்பகுதியை நல்லா விரித்து சேர்க்குறாங்க. மேம் இதை ஃபாஸ்ட்டாக செய்யலாம். இனிமே 1 2 3 4 5 6. இப்போ மெதுவாக ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க மேம். ஓகே, இப்போ அடுத்ததாக ஒரு எக்ஸசைஸ் பார்ப்போம். ஓகே மேம், இப்போ 3rd எக்ஸசைஸ் பார்ப்போம். இது எப்படின்னா கால்களை குத்த வச்சு வச்சுருக்காங்க. இப்போ கால்கள் இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்துக்கலாம் மேம், கொஞ்சம் முன்னாடி. ஓகே, இப்போ கால்களை மட்டும் நல்லா அடித்து ப்ரெஸ் பண்ணிக்கிறாங்க. இது கால்களில் இருக்க சதைகளும் உங்களுக்கு வந்து குறையும். அப்போ உடம்புல நம்ம வயிற்று பகுதி சதை, தொடைப்பகுதி சதை, கால்களில் இருக்க சதை பகுதியில் இருக்க சதைகளும் குறையிறதுக்கு உண்டான ஹெல்ப் பண்ணும். இது வந்து நமக்கு இந்த மாதிரி எக்ஸசைஸ் ஹெல்ப் பண்ணும். மேம் நீங்கள் ஃபாஸ்ட்டாகவே செய்யலாம். கைகளை நல்லா இன்னும் கொஞ்சம் நேராக கூட நீட்டிக்கலாம். பக்கத்தில் நீட்டிட்டு ஃபாஸ்ட்டாக அடிக்கிறாங்க. இப்போ இந்த மாதிரி நம்ம வயிற்று பகுதியில் இருக்க தேவையில்லாத சதைகளை வந்து குறைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் பயிற்சி தான் நம்ம பார்க்குறோம். இப்போ இது எல்லாமே 25 to ஒரு 35 50 அவங்கவுங்களுக்கு இருக்க டைம் கன்வீனியன்ட் பொறுத்து, தேவையை பொறுத்து நம்ம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செஞ்சுக்கலாம். ஆனால் இதை காலையிலையும் சாயங்காலம் செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நமக்கு நிறையா ஹெல்ப் பண்ணும் இந்த எக்ஸசைஸ். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா மேம் நீங்கள் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ 3 விதமான எக்ஸசைஸ் செஞ்சுருக்காங்க. இப்போ மேம் ப்ரீத் வாட்ச் பண்ணுங்கள். ஒவ்வொரு எக்ஸசைஸாக இருந்தாலும் யோகாவாக இருந்தாலும் முடிச்சுட்டு நம்மளோட ப்ரீத்திங் நார்மல் ப்ரீத் இன் அண்டு ஸ்லோ ப்ரீத் அவுட், நம்ம மூச்சை இழுத்து மூச்சை வெளியில் விட்டுக்கணும், அதை வாட்ச் பண்ணிக்கணும். இப்போ இது எல்லாமே இப்போ நம்ம வந்து பெட்டில் போகிறோம் நைட்டு படுக்கிறப்ப உடனே நம்ம படுத்துறாமல் நமக்கு டைம் இல்லை அப்படின்ற மாதிரி சூழ்நிலையில் இந்த எக்ஸசைஸ்லாம் நம்ம செஞ்சுக்கலாம். ஓகேயா, அதையே பெட்டில் படுக்கிற மாதிரி பெட்டில் இல்லாமல் கீழே கூட தரையில் நல்ல ஒரு மேட்டோ இல்லை ஒரு நல்ல ஒரு பாயோ விரித்து கூட இந்த மாதிரி ஒரு எக்ஸசைஸ் செய்கிறப்ப நமக்கு முழு பலனும் கிடைக்கும். அது லேடிஸ்க்கு வயிற்றுப்பகுதி, தொடைப்பகுதி, கால் பகுதியில் இருக்க சதைகள் குறையக்கூடிய அந்த தொப்பைகள் எல்லாம் குறைக்கக்கூடிய ஒரு சிம்பிள் எக்ஸசைஸ் தான். ரொம்ப சிம்பிள் எக்ஸசைஸ் தான், கஷ்டமான எக்ஸசைஸ் இல்லை. இப்போ வந்து இந்த பயிற்சிகளை எங்களோட சேர்ந்து நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் ஷேர் செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாங்கள் ஆன்லைனில் யோகா கிளாஸ் எடுத்துகிட்ருக்கோம், டைரக்ட் கிளாஸ் தான் எடுக்கிறோம். அந்த லிங்க் வேணுங்கிறவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அதில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருப்பாங்க. ஓகே மேம், ஜோதி மேம், தேங்க்யூ.